இந்த சாராய காய்ச்சுவதில் ரொம்ப முனைப்போட தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க கண்டுபிடிக்கணுங்கிறதான் என்னோட கோரிக்கை. ஒரு வாரத்துக்குள்ள சம்பந்தப்பட்ட ஆட்களை நீங்க கைது செய்து ஆகணும். அதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கலெக்டரையோ மாவட்ட ஆட்சித்தலைவரையோ அல்லது ஒரு காவல் கண்காணிப்பாளர் எஸ்பியையோ மாற்றுவதனால எதுவும் நடக்க போறதில்ல. உண்மையா சொல்ல போனோம்னா, ஒரு அதிகாரி காவல்துறையில இருக்காங்கன்னா நீங்க சஸ்பெண்ட் செய்யணும். வெறும் மாற்றல் அதுக்கு தீர்வு ஆகவே ஆகாது. அதுதான் புதுசா பதவி ஏற்றுக்கிறவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையா இருக்கும். இவ்வளவு உயிர்கள் போயிருக்கு. இது ஒரு மாவட்டத்திலேருந்து ஒரு மாவட்டத்துக்கு மாத்தினால் அது தீர்வு இல்லை. அது அதனால நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன். நான் ஒரு லேசா ஒரு குறியிட்டு சொல்றேன். இங்க இந்த ஊரை சுத்தி குட்டி ராஜாக்கள் நிறைய இருக்காங்களே. இதுக்கு மேல எனக்கு குழு கொடுக்க முடியாது. அரசாங்கம் தகுந்த நடவடிக்கையை எடுக்கணுங்கிறத நான் இந்த சமயத்துல கேட்டுக்கிறேன். இத செய்யல அப்படின்னா மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை எப்ப புகட்டணுமோ அப்ப நிச்சயம் செய்வாங்க. இத நான் திரும்ப இப்ப சொல்றதுக்கு காரணம், இது அரசாங்கத்துக்கு தெரியாம நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்து நீங்க யதார்த்தமா இருந்தீங்கன்னா கதை வேற. இந்த அளவுக்கு வெளிப்படையா எல்லாரும் கைகோத்து போற மாதிரி இருக்கு. இதுக்கு தீவிர நடவடிக்கை வேணும். ஒரு அதிகாரியை நீங்க சஸ்பெண்ட் பண்ணாதான் அடுத்து வரக்கூடியவங்க ஒழுங்கா வேலை செய்வாங்க. அதை நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்வு நடந்த பிறகுனாலும் நீங்க உங்களை திருத்திக்க பாருங்க, ஒழுங்கா நடவடிக்கைகளை எடுங்க அப்படிங்கறத இந்த தமிழ்நாடு அரசை நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த இறந்தவங்களை எல்லாம் ஒரே இடத்துல வச்சு ஈம சடங்கு நடத்துறதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு பண்றதா கேள்விப்பட்டேன். அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இது கொரோனா காலம் இல்ல. கொரோனால தொற்று நோய் பரவுங்கிறதுனால நம்ம செஞ்சோம். ஆனா இது அது அல்ல. அதனால அந்தந்த குடும்பத்துக்கு அந்த பிரேதத்தை நீங்க கொடுக்கணும். அவங்க அந்த முகத்தை பார்த்து 4 அழுதானாலும் அந்த பெண்களுக்கு ஒரு மனசுக்கு இதா இருக்கும், ஆறுதலா இருக்கும். இந்த மொத்தமா வச்சு ஈம சடங்கு பண்றது வேண்டாம். அந்தந்த குடும்பத்துக்கிட்ட அந்த பிரேதத்தை நீங்க கொடுக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். இனிமே இந்த மாதிரி முறை இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு எங்கேயும் நடக்காம பார்த்துக்கணுங்கிறத நான் திரும்ப முதலமைச்சருக்கு இதை அறிவுறுத்தி சொல்லிக்கிறேன்.